ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா டே 2 எப்படி நான் படித்தேன்றதை தான் பார்க்க போகிறோம். மார்னிங் எழுந்திரிச்சதுமே பார்த்தீங்கன்னா நேற்று படித்ததையும் எழுதுனதையும் ஒரு தடவை ரிவிஷன் தான் பண்ணேன். ரிவிஷன் ஒரு தடவை பண்ணல, 2 தடவை பண்ணேன். ஃபர்ஸ்ட் ஒரு டைம் என்னென்ன இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக படித்தேன். அடுத்த ரிவிஷன் பார்த்தீங்கன்னா நானாக ஓனாக அந்த ஹெட்டிங் பார்த்துட்டு அதில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லி பார்த்தேன். இப்படி தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரிவிஷன் இருந்துச்சு. அடுத்தது பார்த்தீங்கன்னா நேற்று சொல்லியிருந்தேன்ல சிந்து சமவெளி நாகரிகம் இன்னும் அந்த டாபிக் வரலன்னு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த டாபிக் தான் ஃபுல்லாகவேவும் எழுதி முடிச்சிருக்கேன். ஆனால் இன்னும் படிக்க ஆரம்பிக்கலை. வீடியோஸ் பார்த்து நோட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆஃப்டர்நூனுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா நான் மேக்ஸ் போட்டு பார்த்தேன். நான் ஃபோனை பார்த்து தான் படிக்கிறனால என்னால் நான் நோட்ஸ் எடுக்கிறதையோ எழுதுறதையோ என்னால் வீடியோ எடுக்க முடியல. வாய்ப்பு கிடச்சிச்சின்னா நான் நோட்ஸ் எடுக்கிறதையும் எப்படி வீடியோ பார்த்து நோட்ஸ் படிக்கிறேன்றதை நான் அப்லோட் பண்ணுறேன். கன்சிஸ்டன்சியாக நீங்களும் படிக்க ஆரம்பிக்கிங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா டே 2. ஆனால் இன்றைக்கே பார்த்தீங்கன்னா என்னோடய மைண்டு உடம்பு எல்லாமே என்ன ஆச்சுன்னா ஒத்துழைக்கலை. மார்னிங் நான் எந்திரிச்சு படிக்கணும் செய்யணும் அந்த அதாவது நேற்று இருந்த எனர்ஜி லெவலோட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி லெவல் லோவாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் நான் இன்றைக்கி குயிக் பண்ணக்கூடாது, கண்டிப்பாக நம்ம படித்தே ஆகணுன்றதுக்காக எஃபர்ட் போட்டு இன்றைக்கி படித்தேன். ஸ்டார்டிங்கில் எல்லாருக்குமே இதே பிரச்சனை தான் இருக்கும். நம்ம அதை ஓவர் கம் பண்ணி நம்ம டெய்லியும் கொஞ்சம் கொஞ்சமாக படித்து இந்த வருஷம் கண்டிப்பாக போஸ்டிங் வாங்குவோம். என்னோட சேர்ந்து நீங்களும் போஸ்டிங் வாங்க ட்ரை பண்ணுங்கள். மேக்ஸ் பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட் டைம் நடந்த குரூப் 4ஓட ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் தான் மேக்ஸ் ப்ரிப்பேர் பண்ணேன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த ப்ரீவியஸ் இயர் 1 இயரோட கொஷினை ஃபுல்லாக முடிச்சிருக்கேன். நாளைக்கு இதுக்கு குரூப் 4க்கு முன்னாடி நடந்த எக்ஸாமோட ப்ரீவியஸ் இயர் கொஷினை ப்ரிப்பேர் பண்ண போகிறேன். நான் லாஸ்ட் 5 இயர்ஸ் நடந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கக்கூடிய சம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணிவிட்டு அதுலேருந்து நமக்கு இந்த மாதிரி தான் கொஸ்டின் கேட்குறாங்கன்ற அனலைஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் தான் நான் டாபிக் வைஸ் பார்க்க போகிறேன். டாபிக் வைஸ்லேயுமே என்னென்ன வெரைட்டி ஆஃப் சம்ஸ் இருக்குது அது பேசிக்ஸ் மட்டும்தான் பார்க்க போகிறேன். அதுக்கப்புறம் அதை வச்சு நம்ம சம்ஸ் ஓனாக ஒர்க் அவுட் பண்ணிக்கலாம். மேக்ஸை பொறுத்தளவு ப்ராக்டிஸ் இருந்துக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம 25 அவுட் ஆஃப் 25 எடுக்க முடியும். டெய்லியுமே மேக்ஸுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி ப்ரிப்பேர் பண்ணுங்கள். அதே மாதிரி ஜிஎஸ் பேப்பரையுமே அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட டைம் ஒதுக்கி ரெண்டுமே பேரலாக நம்ம கொண்டு போனால் தான் நாம் நமக்கு தேவையான கட் ஆஃப் நம்ம எடுக்க முடியும்.